வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஓகே. இன்றைக்கு ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஜாதகம் தான். பட் என்னன்னா, இந்த ஜாதகருடைய அப்பா வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. ஜாதகம் பார்க்க வந்துட்டு நான் ரொம்பலாம் பேசல பிரதர். என்னை பத்தி சில விஷயம் கேட்கணும். அதுக்கப்புறம் பையனோட ஜாதகத்தை நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் போட்டு 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 செக் பண்ணி பார்க்குறேன் பிரதர். அப்படியே பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. நல்ல ஒளியான சந்திரன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து அந்த என் பையனோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியே எல்லாமே வந்துருச்சு பிரதர். எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஒன்றும் கேட்கல. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். லக்னம் லக்னாதிபதி அதெல்லாம் வேணாம் பிரதர். வீடியோவா போட்டுருங்க. நான் வீடியோல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்ப இன்னைக்கு வந்து அவருடைய ஜாதகம். ஓகே. இதுல என்னன்னா, எப்போதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். சின்ன குழந்தைங்களோட ஜாதகம் என்ட்ட வரும்போது ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும். இந்த 2018 பார்க்குறப்ப எனக்கு தயக்கம், பயம் இருந்தது. இந்த ஜாதகத்துல 2 மாரியான விஷயம் இருக்கு. முதல்ல நீங்க ஜாதகத்த பாருங்க. ஓகேங்களா? இதுதான் அவருடைய ஜாதகம். சரி. ஜாதகத்துல ம் ஓகே. ஜாதகத்துல ஒரே நிமிஷம். ஓகே. ஜாதகத்துல ஜாதகர் பிறந்த டேட் 1 ஜனவரி. ஓகே. இதே மாதிரி 1 ஜனவரி 1962ல பிறந்த ஒரு மலேசியா பணக்காரர் ஒருத்தருடைய ஜாதகம் போட்டிருப்போம் பாருங்க. இதே பௌர்ணமி மார்கழி திருவாதிரை அன்னைக்கு அவர் பிறந்திருப்பாரு. மிதுன ராசி. ஓகேங்களா? இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் பார்த்தோன்னே ஸ்டாஃப்ட்ட சொன்னது பாருங்க, பாஸ் மாதிரி ஜாதகம் அப்படின்னு. சரி. 1 ஜனவரி 2018 3:30 AM 3:30 PM மத்தியானத்துல பிறந்திருக்கிறாரு. மலேசியால ஜோஹர்ல பிறந்த ஜாதகம். ஜாதகம் போட்டோன்னே உங்களுக்கு அப்படியே பளபளன்னு அப்படியே ஸ்பாட் லைட் போட்டுன ஒரு ஜாதகம்னா அந்த ஜாதகம் இப்படிதாங்க இருக்கும். ஓகே. எப்படி இருக்கு? லக்னம், லக்னாதிபதி அவ்வளவு பெரும் ராசி குருவின் தொடர்புல. ஜாதகம் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல ஒளியான அமைப்பு. லக்னம் டிகிரி 25 டிகிரி மேஷ லக்னமாகி சந்திரன் 3ல, 4ல் ராகு, 7ல் செவ்வாயும் குருவும் கிட்டத்தட்ட செவ்வாய் 20 டிகிரி, குரு 22 டிகிரி, லக்னம் 25 டிகிரி. குருவின் பார்வையில லக்னம் 3 டிகிரியும், லக்னாதிபதி 2 டிகிரி 3 டிகிரியும் சுபத்துவப்படுத்தப்பட்ட ராசி ஒளியான சந்திரனாக இருந்து குருவின் பார்வையிலையும் சுக்கரனோட தொடர்புகளிலும் இருக்கக்கூடிய அருமையான எந்த கிரகம் சுபத்துவம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திணறிடுவீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நேரடியான அமைப்புகள்ல பார்க்கும்பொழுது சுக்கரனோட சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில குருவின் அமைப்புகளோட இருக்கக்கூடிய சனிதான் சுபத்துவம். ஆனாலும் இந்த இடத்துல செவ்வாயோட கலப்போட தான் இவரோட தொழில் அமையும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஓகே. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்தினுடைய 6ஆம் அதிபதியினுடைய இருப்பு. ஒரு வேளைங்க இந்த இந்த ஜாதகம் இதே மேஷ லக்னம், மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். இப்ப அவருக்கு நடக்கிற தசை ராகு தசை நடக்குது. ராகு தசை ஒளியான சந்திரனுடைய வீட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கு. இதே இடத்துல சனி புத்தி நடக்குது. பெரிய கெடுதல்லாம் தாயாருக்கெல்லாம் வராது. கண்டிப்பா வராது. ராகுவுக்கு 12ல் சந்திரன் இருந்தாலும் கூட சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாவகம் பெரிய அளவுல பழுதுபடாம இருக்கக்கூடிய அமைப்பு. கடக ராகு அந்த கடகத்தை கெடுக்க மாட்டார். அதிலும் கூடுதலாக ஒளியாக இருக்கிற பட்சத்துல இந்த ராகு தசை அவருக்கு கெடுதல் பண்ணாது. குரு தசை துளியும் கெடுதல் பண்ணாது. சனி தசை துளியும் கெடுதல் பண்ணாது. புதன் தசை தான் ஒரு மாதிரி பண்ணும். ஆனா 6ஆம் வீட்டு பலனை 8ஆம் வீட்டின் வழியாக சுபத்துவமாக பண்ணும். ஓகேங்களா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்போ இந்த ஜாதகர் ஒருவேளை இதே ஜாதகத்தோட அமைப்புல ஒருவேளை இந்த ஜாதகர் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காரு, நோயாளிங்க. ஏன் நோயாளி? 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீடித்த நோய் அப்படின்னு வந்துடும். சந்திர அதியோகத்துல வலுத்து இருக்கக்கூடிய இந்த புதன் அப்படின்றதுனால. ஓகேங்களா? சந்திரன் இந்த ஜாதகத்துல 5 டிகிரி மிதுனத்திலையும், புதன் வந்து கிட்டத்தட்ட 24 டிகிரி பூரண சந்திராதியோகத்துல இருக்காரு. ஓகேங்களா? பூரண சந்திராதியோகத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் கிட்டத்தட்ட நேரடியான சுபத்துவ அமைப்புகள்ல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2 8ஆம் அமைப்போடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருக்காரு அப்படின்றதுனால இவருக்கு அந்த புதன் திசையில ஒரு மாதிரியான அமைப்புகள்ல ஒரு மாதிரியான அமைப்பு நெகட்டிவ் இல்ல நம்பர் 2 வழிகள்ல நெகட்டிவ் இல்ல நம்பர் 2 வழிகள்ல அருமையான வருமானம் வரும். அதெல்லாம் பிற்பகுதி இல்லைங்க. ராகு தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராகுவுக்கு எந்த வகையிலையும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாத பூரண அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன சொன்ன தந்தை என்ன விஷயம் சொன்னார்னா, பையன் பிறந்த டேட்டா அப்படியே கூகுள்ல போட்டு தேடி பார்த்தா பௌர்ணமின்னு வந்துருச்சுங்க. அப்புறம் நீங்க சொன்ன விஷயம்லாம் பார்த்தேன். அப்புறம் நீங்களாவே வீடியோ போட்டுருங்க. நான் வீடியோலயே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இந்த பையனுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். தாங்கவே முடியாத கஷ்டம், மீளவே முடியாத பிரச்சனை, தீரவே தீராத நோய் இந்த குழந்தைக்கு வந்தா என்ன தேடிக்கிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு. ஏன்னு கேட்டாரு. அதெல்லாம் வராது வாழ்நாள் முழுக்க.
இதுதான் கொடுத்து வைத்தவர்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். ஐயோ இப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டுல என்ன கொஞ்சம் சவுண்டா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஜாதகத்துல சனியும் வலுத்து செவ்வாயும் வலுத்து இருக்கிறாரு அப்படின்றதுனால மேஷ லக்னமா இருக்கிறதுனால சனி செவ்வாய் மிக்ஸோட அமைப்புகள்ல தான் அவரோட தொழில் அமையும். கவலையே படாதீங்க. வாழ்நாள் முழுக்க ஒரு துளி கஷ்டம் கூட பட மாட்டாங்க. கஷ்டமும் கஷ்டத்துக்கான சொல்யூஷனும் அப்படியே கூடவே சேர்ந்து வருங்க அப்படின்னு சொன்னேன். அவரு ஒரு 5 நிமிஷம் கூட கேட்கலங்க. நான் சொன்னத கேட்கவே இல்ல. நீங்க வீடியோவ போட்டுருங்க பிரதர். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவருக்காக தான் இந்த வீடியோவே பண்றேன். ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. நீங்க கேட்கிறீங்கல்ல, இதே ஒரு வேளை இந்த இடத்துல குரு தசை வந்துருது. சரியான பருவத்துல இவருக்கு குரு தசை வந்துருது. இப்ப 2018ல பிறந்திருக்காரு அப்படின்னா, குரு தசை இவருக்கு கிட்டத்தட்ட 2036ல வரும்போது சரியான சாதிக்கக்கூடிய பருவத்துல ஒரு 16 வருஷம். அதுக்கப்புறம் யோக தசை இல்லனாலும் கூட கடுமையான சுபத்துவ 10ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசைன்றதுனால அருமையான யோக பலன்களை இந்த சனி பகவான் கண்டிப்பா செஞ்சே ஆவாரு தொழில் அமைப்புகள்ல. ஏன்னா ஏன் சனியோட கலப்பு வருதுன்னா, அவர்தான் அதிக சுபத்துவமாக இருக்காரு. கூடுதலாக பாத்தீங்கன்னா அவர்தான் 10ஆம் அதிபதியாவும் இருந்து 11ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. அப்படி சனி மாதிரி செவ்வாயோட அமைப்புகள் மாதிரியான அமைப்புகள்ல வர கிரிமினல் லாயர்ல மாதிரி கூட வரும். ஆனா லக்னம் தான் கொஞ்சம் அதனை உறுதிப்படுத்த முடியாத அமைப்புகள்ல இருக்கு. ஆனா லக்னம் மேஷ லக்னம் செவ்வாயின் அமைப்புகள் தூக்குதலாவும் சனியோட தொழில்கள்லயும் கண்டிப்பாக வரக்கூடிய அருமையான கொடுத்து வச்ச ஜாதகங்க. புதன் தான் இந்த ஜாதகத்துக்கு கெடுதல் பண்ணணும். ஆனா அவரு கூட கெடுதல் பண்ண முடியாது. அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கு. ராசிநாதன்ன்ற பெயர்லயும் கூடுதலாக சந்திர அதியோகம்ன்ற அமைப்புகள்லயும். அப்போ வாழ்நாள் முழுக்க எல்லாமே இருக்குங்க. அவரும் அததான் சொன்னாரு. எல்லாமே இருக்கு பிரதர். என்னையே மிரட்டி கிரட்டி என்ன வேணுமோ அதை வாங்கிடுறாரு அப்படின்னு. வயசு பாருங்க. கிட்டத்தட்ட இப்பதான் 7 வயசு 8 வயசு. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், இந்த மாதிரி ஜாதகத்துல பிறந்தவங்க நல்லா பாருங்க. லக்னத்தெல்லாம் செக் பண்ணிக்கங்க. உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா லக்னம் தப்புன்னு சொல்லிடலாங்க. இந்த ஜாதகத்துக்கு மேஷ லக்னமாகி லக்னம் லக்னாதிபதி ராசி குருவின் பார்வையிலையும் ராசிநாதன் சந்திர அதியோகத்திலையும் ராசியை சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு. சந்திர அதியோகம் பூர்ண பௌர்ணமி சந்திரன்ட்டு திரும்புற பக்கம் பூரா ராசி ஒளியா இருக்கு, லக்னம் ஒளியா இருக்கு, அது ஒளியா இருக்கு, இது ஒளியா இருக்கு, சகலத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல தந்தைக்கான பாவகம் வலுத்து சனி. ஓகே, இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வரணும் இந்த இடத்துல. 9ஆம் இடத்துல சனி வந்துடுறாரு, சூரியன் வந்துடுறாரு, அப்பாவுக்கு பாதிப்பு இல்லையா? அதுக்குதான் இங்க குறுக்க ஒரு சுக்கிரன் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலையும் கூடுதலாக 9ஆம் அதிபதி பரிவர்த்தனையா இருக்கிறாரு 7ஆம் வீட்டோட. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாதாங்க யோசியம். எடுத்தோடனே தோஷம் கழிக்கணும், அதை பண்ணணும், மந்திரம் பண்ணணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அமைப்புகள் கையில படாது, கண்ணுல படாது. இந்த இடத்துல என்ன இருக்கு? அருமையான யோக ஜாதகம். புத்திசாலிக்கு புத்திசாலி பையன், ஹார்ட் ஒர்க் பையன், தைரியத்துக்கு தைரிய பையன், ஃபிட்னஸுக்கு ஃபிட்னஸ் பையன், அழகுக்கு அழகான பையன். என்ன வேணும்? சகலமும் அப்படியே கடவுள் வந்து கொட்டுனா எப்படி இருக்குமோங்க, அப்படி கொட்டப்பட்ட ஜாதகம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கடவுள் கொண்டாந்து கொட்டாரு. இவங்களுக்குலாம் வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஸ்கெடியூல் பண்ண மாதிரியான நன்மைகள் அப்படியே அடுத்தடுத்து இந்த ஜாதகத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும். நல்லாவே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. அந்த மாதிரியான அருமையான யோக ஜாதகம்ங்க. நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு பணக்காரருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஜென்மசனி அஷ்டமசனி எல்லாம் பாதிப்புகளை ரொம்ப குறைச்சிக்குங்க. ஜென்மசனி அஷ்டமசனிலாம் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும். அதீத ஒளியான ராசி, அதீத ஒளியான லக்னம் அப்படின்றதால அப்ப இந்த மாதிரி தாங்க ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகம் இப்படிதான் இருக்கும். சனியோட துறையில தான் ஒரு அள்ளுவார் பணத்தை. அள்ளுவார் அப்படியே அள்ளி எடுப்பார். அந்த மாதிரியான அருமையான அமைப்பு. ஏன் இன்னொரு விஷயத்தையும் இது அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லல, இங்க உங்ககிட்ட சொல்லிடுறேன். 2ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி குரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சம்பந்தம். பரிவர்த்தனை மூலியமா சுக்கிரன் குரு 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இவருன்னு சொல்லிட்டு மகாதன யோகம் அப்படியே பொருந்தக்கூடிய அமைப்பு. எந்த வழியில வரும்? சனி புதன் வழியில தான் வரும். அது ஃபியூச்சர்ல அப்படி இப்படின்னு கோடீஸ்வரர் ஜாதகம்லாம் அப்படித்தாங்க இருக்கும். இப்படிதான் ஜாதகத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு கேக்குறீங்களா? இப்படிதான் பார்க்கணும். எடுத்தோடனே ராசிக்கு 2ல ராகு நாகதோஷம், ராசிக்கு லக்னத்துக்கு 7ல செவ்வாய் தோஷம் இப்படின்னு சொல்றவங்க கிட்ட தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காதீங்க. அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதாங்க மொத்த அமைப்பு. இந்த அமைப்புகள்ல ஜோதிடத்தை புரிஞ்சுங்களேன். அருமையா துல்லியமா ஆளுங்களை தட்டி தூக்கி போய்கிட்டே இருக்கலாம். சூப்பர் ஜாதகம்ங்க. அவர் அப்பாவே ஒரு 5 நிமிஷத்துல பேசிட்டு வீடியோவா போட்டுருங்க பாத்துக்கிறேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு பையனுக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. எப்படிங்க தெரியும்னு பார்த்தா அவர் ஜாதகத்துல புதன் கொஞ்சம் வலிமையா இருந்தாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு அருமையான யோக ஜாதகம். மீண்டும் வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.